நல்லது செய்கிறவனுக்கு ஏங்க துன்பம் வருது? இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு விடை தேடணும்னு நினச்சிங்கன்னா சைவ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா விடை கிடைக்கும். ஆனால் அதுதான் புரிய மாட்டேங்குதே ஐயா அப்படின்னே தள்ளி 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 நிற்கிறவங்க. அப்படிலாம் இல்லை. சைவ சித்தாந்தம் என்பது மேஜிக் அல்லங்க, லாஜிக். நீங்கள் அது முழுக்க முழுக்க ஒவ்வொரு கூறுகளுக்கும் கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலுமாக உங்களுடைய அறிவுக்குள் வருக அத்துணை வினாக்களுக்கும் விடை தரக்கூடிய ஒரு அற்புதமான நூல் சைவ சித்தாந்தம். நாம் விலகி விலகி நிற்கிறோம். இது புரியாது, இது புரியாது, இது புரியாதுன்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை. விரும்பி நின்றால் அதை போல ஒரு நூல் நீங்கள் சுவையை பார்க்க முடியாது. அவ்வளவு சுவை அதுக்குள்ளே கிடக்கிறதுங்க. எனவே இப்போ நம்ம வேண்டிய செய்தி என்னென்னா, வினை பயனை கூட்டுவிப்பதற்கு இறைவன் என்ற ஒருவன் வேண்டும். இது எங்கேயா இருக்குது? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அழகாக